அருகே இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி திருமணத்தை நிறுத்திய ஐடி ஊழியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திருமணத்திற்கு குறிக்கப்பட்ட நாளில் சிறைக்கு அனுப்பப்பட்டதன் பின்னணி என்ன? சென்னை திருவல்லிக்கேணி PM தர்கா பகுதியைச் சேர்ந்த 24 வயது பெண் ஐடி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். அதேபோல் ஆவடி மோரை பகுதியைச் சேர்ந்த 25 வயது கார்த்திக் என்பவரும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர்கள் இருவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி பெரியோர்களின் சம்மதத்தோடு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. ஆவடி மோரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு நேற்று முன்தினமும் திருமணம் நேற்றும் நடக்க இருந்தது. இதற்காக மண்டபத்திற்கு முன் பணமும் செலுத்தியுள்ளனர். நிச்சயம் முடிந்த நிலையில் கார்த்திக் அந்த பெண்ணை அடிக்கடி சினிமா மற்றும் கடற்கரை உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று வந்துள்ளார். திருமணம் செய்து கொள்ள உள்ளதை காரணம் காட்டி கார்த்திக் அந்த பெண்ணிடம் கூடுதல் நெருக்கமாக இருக்க முயன்றதாக தெரிகிறது. அந்த பெண்ணும் திருமணமாக உள்ளது என கருதி கார்த்திக்குடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். இருவரும் அறையெடுத்து தனிமையிலும் இருந்துள்ளார்கள். இந்நிலையில் திடீரென்று கார்த்திக் திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று கூறி மறுத்ததோடு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் பெண் மற்றும் பெண்ணின் குடும்பத்தார் அதிர்ச்சி அடைந்தனர். பெண்ணின் பெற்றோர் பலமுறை சமாதானம் செய்து திருமணத்தை நடத்த முயற்சித்தும் கார்த்திக் அதற்கு இணங்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். புகாரை பெற்று விசாரணை நடத்திய ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயலட்சுமி புகாரில் முகாந்திரம் இருந்ததை அடுத்து கார்த்திக் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், திருமண மோசடி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். நேற்று திருமணம் நடைபெறுவதாக நிச்சயித்த நாளில் கார்த்திக்கை கைது செய்து பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருமணம் செய்து கொள்வதாக இளம் பெண்ணை ஏமாற்றிய ஐடி ஊழியர் திருமணத்திற்காக நாள் குறித்த அதே தேதியில் சிறையில் அடைக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.